ஐவராச்சார்கள். அதுல நடுவில் பிறந்தவன் நான் அர்ஜுன மகாராஜா. எல்லாரும் நடுவில் தான் பிறகுறாங்க. நீங்க சைடுல பிறந்தீங்களா? எங்க அம்மா வயிற்று நான் நடுவில் தான் பிறந்தேன்னு சொல்றாங்க. நானே சொல்ல எப்படி பிறந்தா? இல்ல நாங்க நடுவுல. நானே இல்ல நாங்களால சைடுல பிறந்தோமா? நீங்க மட்டும் தான் நடுவுல பிறந்தீங்களா? அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. இந்த ஒரு கேள்வி மட்டும் தான் அங்கே சோத்து மாதிரி பேசுகிறேன். சரி, இதுக்கு முன்னாடியெல்லாம் நடுவில் பிறந்தோம். நடுவில் பிறந்தவன் என்று சொன்னால் என்ன தெரியுமா? எப்படி? எங்க அண்ணமாரு முந்தி பிறந்தவர்கள் 22 பேர்கள். தர்மர், பீமன். எனக்கு தம்பி மகள் எத்தனை பேர் தெரியுமா? 2 பேர்கள். நகுலன், சகாதேவன். சகாதேவனுக்கு முந்தி பிறந்தவர்கள். தர்மனுக்கும் பீமனுக்கும் நான் பின் பிறந்தவன். அதனால நடுவில் பிறந்தவன். என்னுடைய பேர் வந்து அதான் நடுசன்றா. நான் ஒத்தலாம் பிறந்ததுனால எனக்கு ஒண்ணுமே தெரியல. எங்க வீட்டுல நான் ஒரே ஒருத்தன். நீங்க இத்தனை பேர் ஒத்த நாள் நடுவுல அம்மா உன்னை பேக்கிறதுக்கு திருப்பத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் 2 போய் போடா இருக்கிற பாதி. நாங்க அர்ஜுனன் சொல்லிக்கிறேன். நாங்க 5 பேர் சொல்லிக்கிறேன். எனக்கு எத்தனை பின்னாடி தெரியுமா? ஒருத்தனுக்கு ஒரு நல்ல விளக்கமா சொல்லு. எப்படின்னா நீ எத்தனை மனைவி மாறு கட்டி இருக்கிற? நான் நல்லா இன்னும் கல்யாணமே ஆகல. நான் லவ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த அம்மனை சத்தியமா சொல்லு. கல்யாணம் ஆகலை மட்டும் சொல்லு. உங்க அம்மா மேல எங்க அம்மா மேல சத்தியமா. சத்தியமா அதே மாதிரி ரயிலும் ஆகணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு நினைக்கிறீங்களா? மேல ஏத்துறமா? கண்டிப்பா இல்ல. அப்புறம் எங்க அம்மா சொல்லிட்டாங்க. உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா? சொல்லு. எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. எத்தனை? ஒரே மனைவி. ஒரே அம்டே நான் ஒத்தேன். ஒரே மனைவி. சத்தியமா முன்னாடி கூழ் ஊத்துறேன். கூழால ஊத்துறேங்க. எனக்கு சோறு தான் போறேன். சோறு வாங்காத சோம்பேறி பையன் பஸ்ல ஆக்சிடென்ட் ஆகி செத்து போய்க்கிறேன். நான் எத்தனை மணி கடிக்கிறது அழகைக்கு மின்னல் ஒளி.
மணிமார்கள் எத்தனை பேர்கள் தெரியுமா? அழகு கேட்டவர்கள். ஆனா முதல் ஏய் ரவி வராங்க வரா. ஆனா முதல் மணிவேலி யாரை திருமணம் செய்த? என் முன்னாடி மாதிரி ஆதார் கார்டு உனக்கு நான் கேட்க கிடையாது. நீ முதல் உன மணியை யாரை திருமணம் செய்த? நான் என் முன்னாடி தான் யாரை நான் கல்யாணம் பண்ணிருக்கேனோ அவ்வளோதான். உன முன்னாடியே தான் நாங்களா பேர் எதான்னு வச்சுக்கிறோங்களா? என் முன்னாடியே தான் நான் தாங்கிட்டு பேர் இல்லை ஆனா நான் முதலையாக நான் யாரை திருமணம் செய்தேன் தெரியுமா? யாரை? ஆனா திருமணம் செய்த கபட வஞ்சகத்தினாலே 10 நாள் பகடி யாரை சுந்தனால சொக்கட்ட நாடி உப்பு சட்டி ஏன சேனை எல்லாத்தையும் பறித்து காடா வனவாசம் ஓட்டுகிற காலையில காலகட்டத்திலே ஒரு நாள் அறுக்க மாளிகை என்று நியமித்து குட்டிமா குட்டிமா தூக்கம் வந்தா ஓய்வு எடுத்து தூங்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா செய்த கபட பச்சகத்தினாலே அரைக்கு நாள் எங்களுக்கு மாளிகை கட்டி அரைக்கு நாள் மாளிகை கட்டி சொன்னா மாளிகை அரைக்கு நாள் மாளிகை என்னென்ன பொருள் சொல்ல? பிடிக்கக்கூடிய பொருள்கள் மிளகு. எம்மிடா மாதிரி நான் நேரம் கருத்தில் போட்டுருவேன் சொல்லு. தீப்பட்ட பொருள்கள் என்னென்ன பொருள்கள்? மிளகு, மிளகு, பஞ்சு பஞ்சு இதெல்லாம் வைத்து ரெண்டு பொருளா? அதுக்கு மிளகினாலே வைத்து தக்க தக்க தீப்பட்ட பொருள் எல்லாம் வைத்து சரியான ஒரு மற்றவன் மாளிகை ஒன்று நியமித்து மாளிகைகளை பார்க்க முடியாத ஒரு 20 தங்க சொன்னார்கள். தங்கிக்கிற காலத்திலே திருமணமாகப்பட்டவர் சரியான ஒரு சூது செய்தி புரோசன் என்று சொல்லப்பட்டவர்கள் பிடித்து எங்களை தீவித்து கொலைத்து சரிய இரவு நேரத்தில் என் அண்ணாயிடம் சொல்லப்பட்டார். தர்மச்சந்திரமூர்த்தியாக்கப்பட்டார். ஓய்வெடுத்து தூங்கிக் கொண்டிருக்கிற காலத்துல நாங்களும் சின்ன சிறு வயதா இருக்கிற காலத்துல என்ன நடக்குது தெரியுமா? என் அண்ணா கிட்ட சொல்லப்பட்டாரு ஓய்வெடுத்து பார்க்கிறார். ஏதாவது தமிழ் மழை நடந்து விடுமோ, அண்ணனுக்கு ஏதாவது நடந்து விடுமோ என்று சொல்லி ஓய்வெடுத்து பார்க்கிறார். பார்க்கிற காலத்துல அப்போது என்ன சொன்னார்? இரவு சரியா 12 மணி நேரம் 47 நிமிடத்திலே புரோசனாகப்பட்டவர் அரைக்க மாளிகை இட்டு வைக்கிறார். அப்போது என் அண்ணனாகப்பட்டவர் பீமசேனனாகப்பட்டவர் பார்த்து 5 பேரையும் தோல் மீது வைத்து எப்படி தோல் மீது வைத்து என் அண்ணியாரின்னு சொல்லப்பட்டார். என் தாய் 10 மாதம் மீண்டெடுத்த மாதாயின்னு சொல்லப்பட்டோம். குந்தாமா தேவி எடுத்து எடுப்பது வைத்தோம். அரைக்க மாளிகையிலிருந்து சுரங்க பாதையாக இடும்பவனத்தில் சென்றோம். இடும்பவனத்தில் சேர்கிற காலத்திலே இடும்பவனத்துல யாரு இருக்காங்க தெரியுமா? இடும்பவனத்துக்கு சொந்தக்காரனாகப்பட்டார் இடும்பாசுரனில் ஒரு அரக்கன். இடும்பாசுரனில் ஒரு அரக்கன் இருந்தா அவனோட தங்கைன்னு சொல்லப்பட்டான். மும்மல கண்ணின்னு சொல்லப்பட்டான். அவளை இடிமணி சொல்லலாம், மும்மல கண்ணின்னு சொல்லலாம். ஆனா பெண்களுக்கு ஒரு பெண்களுக்கு எத்தனை சனங்கள் இருக்கும்? 2 சனங்கள். எத்தனை?